ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெண்டுமே சேர்ந்து செய்ய போகிறோங்க. மீன் பார்த்திங்க அப்படின்னா வெலை மீன் தான். மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கிட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி, பொடி தக்காளியாக 2 தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கருப்பு புளி கரைசல், தேங்காய், ஜீரகம், 2 மிளகு பூண்டு போட்டு அரைச்ச தேங்காயோடு சேர்த்து அந்த விழுது தண்ணி தான் இப்போ ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை அலசி இதில் சேர்த்தாச்சு. மீன் குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மீன் கொதிச்சிருச்சு. மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போது மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். மீனுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், இதோட கொஞ்சம் உப்பு, தண்ணி இதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீனில் நல்லா மசாலாவாக தடவிடுங்க. இப்போ எடுத்து வச்ச எல்லா மீன்லேயுமே நல்லா மசாலா தடவியாச்சு. இதை அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தோசைக்கல்லில் இதை பொரிச்சிங்க அப்படின்னா மசாலா பார்த்திங்கன்னா உதிரவே உதிராது. மீன் பொரியலும் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு, மீன் பொரியல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.